ஆலயத்தினுடைய அனைத்து அங்கத்தினருக்கும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகள் அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கத்துடன் கந்தர் அலங்காரம் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் அடியேன் பேசுவதற்கு மேற்கொள்ளுகின்றேன். நாம் எல்லாம் அலங்காரம் செய்து கொண்டால் தலை வாரணுன்னா காத்தடிச்சா போச்சு. நம்மெல்லாம் என்னென்னமோ பவுடர் எல்லாம் பூசிக்கொள்ளுகிறோம், வேர்த்தா போச்சு. பட்டு போன்ற ஆடைகளை, உயர்ந்த ஆடைகளை உடுத்துகின்றோம், அது கலர் போச்சுன்னா அதுக்கப்புறம் உடுத்த முடியாது. நகைகளை எல்லாம் அணிகின்றோம், அந்த நகையில் எண்ணெய் இறங்கிடுச்சுன்னா போச்சு. ஆனால் காலத்தினால் அழியாத செந்தமிழினால் அருணகிரி பெருமான் கந்தர் அலங்காரத்தை நமக்காக பாடி அருளி கொடுத்திருக்கிறார். இந்த அலங்காரத்தில் முதல் பார்த்தீங்கன்னா காப்பு செய்யுள் அப்படின்னு ஒரு செய்யுள், அதற்கு பிறகு 100 என்று சொல்லக்கூடியது தொகுத்து கொடுத்திருப்பார். அதற்கு பிறகு ஒரு 6 பாடல், மொத்தம் பார்த்தீங்கன்னா 107 பாடல், 108 பாடல். 7 கீழே தொங்குவது போன்ற மாலையில் கீழே 7 தொங்கக்கூடிய மலர் போல மொத்தம் நமக்கு 108 பாடலை அருளி கொடுத்திருக்கின்றார் இந்த கந்தர் அலங்காரத்தில். அதில் முதல் பாடலாக அடல் அருணை திரு கோபுரத்து அந்த வாயிலுக்கு வடே வருகின்ற சென்று கண்டு கொண்டேன் வருவார் தலையில் தடபடவென படு குட்டுடன் சக்கரை மொக்கிய கை கடதட கும்ப களிற்று கிளைய களிற்றினையே. திருவண்ணாமலை தலத்தில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை வணங்கி வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கி கிளி கோபுரத்திலிருந்து கீழே விழுந்த பொழுது தாங்கி பிடித்த அந்த முருகப்பெருமானை வணங்கி அவருக்கு சகோதரராக இருக்கக்கூடிய விநாயக பெருமானையும் வணங்கி இந்த கந்தர் அலங்காரத்தை தொடங்குகின்றேன். இது இனிதாக சூரியன் சந்திரன் உள்ளளவும் இந்த பாடல் எல்லோருடைய பக்த கோடிகளினுடைய திருவாயில் ஒலிக்க வேண்டும் என்பதற்காகவே, நம்மளுடைய பிறவி பெருங்கடலை நீந்துவதற்காக. என்ன எல்லாராலையும் திருப்புகழ் பாட முடியுமான்னா முடியாது. ஏன்னா கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு பாட்டையும் ஒரு 100 முறை படித்தாதான் அந்த பாட்டை படிக்கிறதுக்கு முடியும், அதுக்கப்புறம் பாடுறதுக்கு முடியும். அப்போ யோசித்து பாருங்க, இப்போ எல்லாருக்கும் இந்த திரைத்துறையில் வந்ததுனால முத்தைத்தரு ஈஸியாக எல்லாருடைய செவிகளிலும் கேட்டு கேட்டு கேள்வி ஞானத்தின் மூலியமாக முத்தைத்தருவத்தி திருநகையத்தி கிரைசத்தி செரவன முத்தி குருவித்து குருபரையன ஓதும் சீக்கிரம் வந்துடும். ஆனால் அதே மற்ற திருப்புகள் எல்லாம் வருமானு கேட்டால் வராது. கொஞ்சம் கவனம் வைத்து பிரித்து பிரித்து பதம் பிரித்து படித்தால் வரும். ஆனால் கந்தர் அலங்காரம் அப்படி இல்லை. முதல் பாடலில் சொல்கிறார், பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா செஞ்சடாவி மேல் ஆற்றை பணியை இதழியை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே. முதல் பாடல் ஈஸியாக படிக்கலாம், எல்லாரும் படிக்கலாம். இந்த கந்தர் அலங்காரத்தில் ஒரே ஒரு பாட்டு தெரிஞ்சா யமங்கிட்ட சண்டை போடலாமா, வாதாடலாமா? அப்போ யோசிச்சு பாருங்க, நம்மெல்லாம் அந்த கந்தர் அலங்காரத்தினுடைய பாடல்கள் எத்தனை பாடல் நம்ம எல்லாம் பாடணும், தெரிந்து வைத்து கொள்ளணும், சொல்லணும்ன்றதையும் தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு கவியாவது நமக்கு இந்த ஒரு செய்யுளாவது தெரிஞ்சு வச்சுக்கணுமா. அவர் சொல்றார் முதல் பாடல்ல, பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை. நாம் எல்லாம் திருச்செந்தூர் தலத்திற்கு வந்து இந்த முருகப்பெருமானை வணங்குவதற்கு ஏதாவது ஒரு ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கணுமா. சரி, நாம் பண்ணலை, யார் பண்ணியிருப்பா? அருணகிரி பெருமானே சொல்கிறார், எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம்ன்றார். எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம்னர்.
ஒரு கடல் மணலை எடுத்து எண்ணி பார்த்து 7ஆல பெருக்கணுமா. யோசித்து பாருங்க. அப்போ அத்தனை பிறவி இருக்கான். ஒரு கடல் மணலை எடுத்து எண்ணி பார்க்கறதுக்கு பிறவி போதுமான்னு யோசிங்க. அந்த மணலை எண்ணி பார்க்க முடியுமா? சரி, ஜேசிபி வச்சியே அளந்து கூட பார்க்கலான்னு வச்சுப்போம். இல்லை எதையாவது வச்சு ஒரு கருவியை வைத்து அளந்து பார்க்கலான்னாலும் முடியுமா? முடியாது. அப்போ அத்தனை பிறவி இருக்கின்றதா மனிதர்களுக்கு. அப்போ அத்தனை பிறவியிலும் ஒவ்வொரு பிறவியிலும் இங்கு சொல்லுகிற பொழுது சொல்றார், பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை. அப்போ நாம் எல்லாம் என்ன தவம் பண்ணிட்டோம்? திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்குவதற்கு ஏதோ ஒரு ஜென்மத்தில் ஏதோ ஒரு புண்ணியம் செய்திருக்கின்றோம். அதனால் இந்த ஜென்மத்தில் செந்திலாண்டவனை நம்மால் வணங்க முடிகின்றது. முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒருகை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவேன் நான், அவனை தொழுதால் வினை அருந்து போகும்ன்றார். அதற்கு பிறகு சொல்லுகிற பொழுது தவம். தவம்னா ஏதோ காட்டுக்கு போய் உடம்பை சூடாக்கி மேல் நாக்கு வழியாக அமுதத்தை எடுத்து உள்நாக்கு வழியாக சாப்பிட்றதுக்கு பேர் மட்டும்தான் தவம்னு கிடையாது. தவம்னா என்னது? இந்த கலியுகத்தில் நாமம் சொல்லுவது தவம். என்ன நாமம் சொல்லலாம்? பிடிச்ச நாமம் எதுவாக இருந்தாலும் சொல்லலாம். உங்களுக்கு எந்த கடவுளினுடைய நாமம் பிடிக்கின்றதோ அந்த கடவுளினுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். என்ன நிறைய பேர் சொல்லுவாங்க, பெருமாள் கொடுப்பாரா, சிவபெருமான் கொடுப்பாரா, முருகப்பெருமான் கொடுப்பாரா. இப்போ புதுசாக வேற ஒரு அம்மா கிளம்பி இருக்கிறாங்க, வாராகின்னு. எல்லா கோயில்லையும் வாராகி சிலையை பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க இப்போது பெரும்பாலும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் விளக்கேற்றுவதற்கே நம்ம பெண்கள் எல்லாம் கொஞ்சம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி இருந்தாங்க. இப்போ நிறைய கொடுக்குறாராம் முருகப்பெருமான உடனே சஷ்டி செவ்வாய்க்கிழமை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிருத்திகை, அது செவ்வாய் ஓரை, அதெல்லாம் வெற்றிலையில் விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு அதாவது சொல்லுவாங்கல்ல, காலத்தில் ஒவ்வொரு காலத்துக்கு ஒவ்வொரு வழிபாடுன்னு, அது மாதிரி இப்பெல்லாம் மாறி போச்சு. அதை இங்கே சொல்லுகிற பொழுது சொல்றார், பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை. அப்போ தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம். நம்மெல்லாம் தவம் எது தவம்? கோயிலுக்கு வந்து இறை நாமத்தை சொல்லி இறைவனை வழிபாடு செய்வது, இறைவனுடைய ஆலயத்தை வலம் வருவது, இறை அடியார்களுக்கு முடிந்த வரைக்கும் தொண்டு செய்வது, கோயிலை சுத்தம் செய்வது. எதுவுமே முடியலனாலும் பரோபகாரம் இதம் சரீரம், முடிஞ்சா 4 பேருக்கு நன்மை செய், இல்லைன்னா ஒருத்தருக்கும் தீங்கு பண்ணாமல் இருப்பது. முடிஞ்சா ஒருத்தருக்கும் தீங்கு பண்ணாமல் இருப்பது. ஏன்னா அந்த கலியுகத்தில் அதுதான் ரொம்ப விசேஷமாக, அதுதான் ரொம்ப ரொம்ப பிரதானமாக சொல்லப்படுகிறது. பகவான் கீதையில் சொன்ன வார்த்தை அந்த வார்த்தை. அதனால் அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு வந்து இங்கே சொல்றார், பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும். பிரபஞ்சம்னா என்னது? இந்த உலகம். இந்த உலகத்தில் சேறு பூசின்னு இருக்கோமா, நம்ம எல்லாம் அந்த உடம்பெல்லாம் சேறு பூசின்னு இருக்கோம். என்ன சேறு? பிறந்தும் இறந்தும் பிறந்தும் இறந்தும் மாறி மாறி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம கோமதி திருநாவுக்கரசு சொன்னாங்க, பிறப்பது பெரிய விஷயம் இல்லை, பிறந்திருந்தாலும் கூட இறை நாமத்தை சொல்லுவது பெரிய சிறப்பு. முடிந்த வரைக்கும் இறை நாமத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி இங்கு சொல்லுகிற பொழுது சொல்றார், பிரபஞ்சம் என்னும் சேறு பூசிக்கொண்டிருக்கிறோம். அது என்ன சேறு? பிறந்தும் இறந்தும். என்ன, சில பேர் வந்து கண்டதே காட்சி, கொண்டதே கோலம், சாப்பிட்றது, டிவி பார்க்கறது, தூங்குறது, இதை மட்டுமே வேலையாக வச்சுருக்காங்க. சாப்பிட்றது, தூங்கிறது, அதுக்கப்புறம் அந்த 10 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா இரவு 12 மணி வரைக்கும் அந்த டிவி பார்ப்பது, இதுவே வாழ்க்கையாக சில பேர் வச்சுருக்காங்க. அப்போது அவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, அருணகிரி பெருமான் சொன்னார் இல்லையா, எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம். ஒரு கடல் மணலை எடுத்து எண்ணி பார்த்து 7ஆல பெருக்கணும்னு சொன்னாரே, அவ்வளவு பிறவிகள். அவ்வளவு பிறவி எடுத்தாலும் இவர்களுக்கெல்லாம் முக்தி கிடைக்குமான்னா கிடைக்காதான். சரி, அவர்களுக்கு தான் கிடைக்காது, அவர்கள் சந்ததிக்காவது கிடைக்குமான்னா கிடைக்காதான். அதை தான் இங்கே சொல்றார்,
பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா. அதுக்காக என்ன வச்சுருக்காரா சிவபெருமான் தலையில் 6 வைத்திருக்கின்றார். எதற்காக? நம்மளுடைய பிறவி புழுக்கத்தை போக்குவதற்காக 6 வைத்து கொண்டிருக்கின்றார். என்ன 6? சாதாரணமாக காவேரியோ பிரம்மபுத்திராவோ வைத்து கொண்டல, கங்கையை வைத்து கொண்டிருக்கிறார். அப்போ அந்த கங்கை யாருடைய புனிதமான அந்த புனிதமான நதி என்பது சிவபெருமானுடைய திருமுடியில் இருந்து நமக்கு உற்பத்தியாகி கிடைத்திருக்கிறது. அந்த கங்கையில் குளிச்சா பாவம் போகும், அந்த கங்கையில் குளிச்சா பிறவி போகும். அது மாதிரி அப்பேற்பட்ட கங்கையை வைத்து கொண்டிருக்கக்கூடியவருடைய மகன் முருகப்பெருமான். அவரை வணங்குவதற்கு சாதாரணமாக வணங்க முடியாதாம். முருக அடியார்களாக இருப்பதற்கு எத்தனையோ கோடி ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருக்க வேண்டுமாம். முருக அடியாரா இருக்கணும்னா அதை தான் இங்க சொல்றார். தவம் செய்திருக்கணும். பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா. செஞ்சடாவி மேல் ஆற்றை பணியை இதழியை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே. அப்பா என்னென்ன வச்சுருக்கார் திருமுடியிலன்னு பார்த்தா, ஒரு பக்கம் பிறை வைத்து கொண்டிருக்கிறார், ஒரு பக்கம் கங்கையை வைத்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் வச்சுருக்கிறது எதற்காக அப்படின்னா, மனிதர்கள் நலம் பெறுவதற்காக. இல்லைன்னா நமக்கெல்லாம் வளர்பிறை தெரியுமா, தேய்பிறை தெரியுமா, பிரதோஷம் இருக்குமா, ஏகாதசி இருக்குமா, இதெல்லாம் இருக்காது. அமாவாசை இருக்குமா, அதெல்லாம் இருக்காது. அதனால தான் அவர் பிறை வைத்து கொண்டிருக்கிறார். எப்போ தட்சனுடைய சாபத்தினால் நாளொன்றுக்கு தேய்ந்து ஓய்ந்து ஒளிந்து போக கடவது யாருக்கு கொடுத்தார்? சந்திர பகவானுக்கு சாபம் கொடுத்தார். நாளுக்கும் தேயவே ஆரம்பிச்சு கடைசியிலே தேய்பிறையிலே 3ஆம் பிறை போல இருக்கக்கூடிய சந்திர பகவான் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பர் இங்கு யாவரும் இல்லை, புவனம் கடந்து பொன்னொலி மின்னும் தவன சடைமுடி தாமரையானே. சிவபெருமானுக்கு ஈடு இணையான வேறு தெய்வமே கிடையாது. உடனே கேட்டுறாதீங்க முருகப்பெருமான் இல்லையான்னு. சிவன் வேறு முருகன் வேறல்ல, இருவரும் ஒருவரே. 5 முக சிவனாக இருக்கக்கூடியவர் 6 முகமாக வந்தார். 5 முகமாக இருக்கக்கூடியவர் 6 முகமாக வந்தார். ஏன்னா 5 முகம் எல்லாருக்கும் தெரியும். 6ஆவதாக சிவபெருமானுக்கு ஒரு முகம் இருக்கு. அது ஞானிகளுக்கு மட்டுமே தெரியக்கூடியது. அது அதோ முகம் என்று சொல்லுவார்கள். அந்த முகத்தோடு எளியவருக்கும் காட்சி கொடுக்க வேண்டும் என்று இறங்கி வந்தாராம் முருகப்பெருமானாக சிவபெருமான். அப்ப யோசித்து பாருங்க, அப்பேற்பட்ட சிவபெருமான் இங்கு சொல்றார் ஆற்றை வைத்துக் கொண்டிருக்கிறார் பிறவியை போக்குவதற்கு. சரி, ஏன் சந்திரனை வைத்திருக்கிறார்? நமக்கெல்லாம் வளர்பிறை கிடைக்காம போயிருக்கும், இல்லைன்னா தேய்பிறையோட நின்று போயிருக்கும். அது மட்டும் இல்லை, சந்திர பகவான் என்று ஒருவர் இருக்கிறாரே என்பதே மறந்து போயிருப்போம். அதுக்கு கருணை பண்ணவர் யாரு? சிவபெருமான். இந்த தேய்பிறை மாமனார் சாபத்தினால தேஞ்சிட்டார். நேரா போனார். என்ன மேடம் மாமனார் சாபத்தினால் தேஞ்சிட்டாருன்னு சொல்றீங்க, ஆனால் விளக்கமே தெரியலையே. தட்சனுக்கு தவம் செய்தான். சிவபெருமானை வேண்டி 1000 வருஷம் தவம் பண்ணான். பிரம்மதேவருடைய குமாரர். உலகத்தில் சிறந்த கடவுள் யாருன்னு கேட்டார். சிவபெருமான்னு பிரம்மதேவர் சொன்னார். தட்சனுக்கு 1000 ஆண்டு காலம் தவம் செய்தார். சிவபெருமான் காட்சி கொடுத்தார். அப்பா என்ன வேணும்னார்? என் பேரில் ஒரு உலகம் வேண்டும். நாமெல்லாம் கடவுளை பார்த்தா என்ன கேட்டிருப்போம்? கல்யாணம் ஆகலைன்னா கல்யாணம் கேட்போம், வேலை கிடைக்கலன்னா வேலை கேட்போம், காதலிச்சிருந்தோன்னா காதலியே மனைவியாக வரணும்னு கேட்போம், காதலனே கணவனாக வரணும்னு கேட்போம். அதுக்கப்புறம் வேறு என்ன கேட்போம்? சொந்த வீடு வேணும், ஒரு காரு வேணும். குழந்தை பிறந்தா உடனே அந்த குழந்தை நல்லா படிக்கணும், என்ஜினியர் படிக்கணும், டாக்டர் படிக்கணும், 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கணும், அவனுக்கு ஒரு கல்யாணம் ஆகணும், அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறக்கணும். இப்படி தான் நம்மளுடைய எல்லாருடைய கனவுகளும் இதில் தான் போயின்னு இருக்கும். ஆனால் இந்த தட்சன் கேட்குறான் சிவபெருமானை பார்த்து, என் பேரில் ஒரு உலகம் வேண்டும். சரி, கொடுத்துட்டேன். அடுத்து என்ன வேணும்? சுவாமி, உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மனைவி
உமாதேவியார் எனக்கு மகளாக நீங்க மருமகனாக வரணும். சரி கொடுத்தேன்னார். முதல்ல ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொண்டார். கல்யாணம் ஆன உடனே பார்த்தீங்கன்னா 1000 புதல்வர்களை பெற்றெடுத்தார். என்ன தொழில் செய்யறதுப்பான்னு கேட்டாங்க பிள்ளைங்க தட்சணை பார்த்து. ஒரே பிரசவத்தில் 1000 குழந்தை. இப்போல்லாம் சொல்கிறோம்ல 4 குழந்தை பிறந்திருக்கு, 2 குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறோமே, அதில் ஒரே பிரசவத்தில் 1000 குழந்தை. இந்த 1000 பேரும் என்ன வேலைன்னு கேட்ட உடனே உங்கள் பாட்டன் தொழிலை கேட்டு வாங்கிட்டு வாங்கன்ட்டார். அதனால் பாட்டன் தொழிலை கேட்க போயிட்டாங்க. இந்த வழியில் நாரதர் கலகம் நன்மையில் முடியும்னு சொல்லுவாங்க. நாரத மகரிஷி கேட்குறார், பிள்ளைகளே எங்கே போகிறீங்க? எங்கள் அப்பா தட்சன் பாட்டன் பிரம்மதேவர் படைக்கிற தொழிலை கேட்டு வரும்படி சொல்லி இருக்கிறார். சரி, இங்கிருந்து எல்லாரும் போனாங்க. நாரத மகரிஷி சொல்கிறார், ஏண்டாப்பா சிவபெருமான் கருணாமூர்த்தி, முக்தி தரக்கூடிய கடவுள். அவர்கிட்ட போய் சுவாமி கற்பக விருட்சத்தினிடத்தில் போய் கண்ணாடி துண்டை கேட்கலாமா? கேட்டதெல்லாம் கொடுக்குமா கற்பக விருட்சம். காமதேனுகிட்ட போய் காடி நீரை கேட்கலாமா? கற்பக விருட்சத்தின் இடத்துல போய் கண்ணாடி துண்டை கேட்கலாமா? முகம் பார்க்குற கண்ணாடி கேட்டு என்ன பிரயோஜனம்? அதே மாதிரி காமதேனு அறுசுவை உணவை தரவல்லது. அதுகிட்ட போய் நம்ம அரிசி கழுவன தண்ணியை கேட்கலாமா? சிவபெருமான் முக்தி தரக்கூடிய கடவுள், முக்தி கேளுங்கன்னார். 1000 பிள்ளைகளும் 1000 வருஷம் தவம் பண்ணாங்க, முக்தியை கேட்டாங்க. சிவபெருமான் வந்தவர் கூடவே கூட்டிட்டு போயிட்டார். 2வது ஒரு 1000 பிள்ளைகள், அவர்களும் முக்தி அடைஞ்சிட்டாங்க. இப்போ தட்சன் பார்க்குறான், ஆண் பிள்ளை பெற்றால் தானே இந்த பிரச்சனை, பெண் பிள்ளையை பெறுவோம். பெண் பிள்ளையை பெறுத்துகிறார். 5 பெண் பிள்ளை பெற்றாலே அரசனும் ஆண்டி. இவர் 50 பெண் பிள்ளை பெற்றார். அந்த 50ல் காசிவருக்கு 13 பெண் பிள்ளைகளை கொடுத்தார். அதனால தான் அருணகிரி பெருமான் சொல்வார், காசினியில் பிறவாதே காலனிடத்தில் அணுகாதேம்பார் திருப்புகழ்ல. காசியில் பிறந்தா ஒரு பிரயோஜனமும் இல்லை. காசினின்னு இன்னொரு அர்த்தம். இந்த உலகத்திற்கு காசினின்னு ஒரு பேர் உண்டு. இந்த உலகத்தில் பிறந்தா ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கைக்கு மாறி 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 போயிட்டே இருக்கணும். அப்போ பிறந்தால் நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லைன்ட்டார். அபிராமி பட்டர் சொல்றார், ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லல் பட அப்படின்னார். அது மாதிரி பிறந்தா ஒரு பிரயோஜனம் இல்லை. முக்தி அடைந்தால் பிரயோஜனம். ஏன்னா சிவபெருமான் பக்கத்திலேயே இருக்கலாம், சொர்க்கத்தில் இருந்தால் நாராயணர் பக்கத்திலேயே இருக்கலாம், கந்தலோகத்தில் இருந்தால் முருகப்பெருமான் பக்கத்திலேயே இருக்கலாம். அந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்குமானா முக்தி அடையக்கூடியவர்களுக்கு மட்டும் கிடைக்கும். அதனால முக்தி அடைஞ்சி இவங்க 2 பேரும் போனதனால 2000 பேர் போனதற்கு பிறகு 50 பெண் பிள்ளைகளை பெற்று 13 பெண் பிள்ளைகளை கொடுத்தார். அதுதான் இன்னைக்கு திதி. 13 திதி. அதில் 2 சேர்த்துக்கணும். ஒன்று பௌர்ணமி, இன்னொன்று அமாவாசை. சேர்த்திங்கன்னா 15. இது சேரும் எப்போயுமே. அந்த 13 திதி பெண்கள் யாரான்னா காசிபருடைய மனைவிமார்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 10 பெண் பிள்ளைகளை யமதர்மராஜாவுக்கு கொடுத்தார். அவங்க இதெல்லாம் முதல் மனைவியினுடைய பெயர் தான் ஐயோ ஐயோ. இன்றைக்கி முக்காவாசி காலில் கல் இடித்தாலும் சரி, நம்ம பாத்திரம் தவறி விழுந்தாலும் சரி, வயிற்று வலி வந்தாலும் சரி, தலைவலி வந்தாலும் சரி, ஐயோ வயிறு வலிக்குதேன்னு சொல்லுவோமே தவிர முருகா வயிறு வலிக்குதேன்னு சொல்கிறதில்ல. யமதர்மராஜாவினுடைய முதல் மனைவியினுடைய பெயர் ஐயோ. மறந்து கூட இந்த வார்த்தையை சொல்லக்கூடாதான். மறந்து கூட இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. அமங்கலமான வார்த்தை. அதில் முதல் வார்த்தை எதுடான்னா ஐயோ ஐயோ. அந்த அம்மா பேரை யமதர்மராஜாவே சொன்னது கிடையாதான். ஏன்னா யமனுக்கே யமன் அனுப்புவான்னு சொல்லுவாங்க. இப்போ 10 பெண் பிள்ளைகள் கொடுத்துட்டார். 23 பேர் போயாச்சு. 27 பேர் அவங்க தான் 27 நட்சத்திரங்கள், அஸ்வினி முதல் ரேவதி வரை. இந்த 27 பேரும் பௌர்ணமி நிலவை பார்த்து ரொம்ப அழகா இருக்காளே இந்த சந்திர பகவான் அப்படின்னு இந்த பெண்கள் நினைச்சாங்க. நினைத்ததுனால
ஒருவேளை சந்திரனை இவர்கள் விரும்புகிறார் போல இருக்கு அப்படின்னு நினச்சி 27 பெண் பிள்ளைகளையும் தட்சன் யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாருன்னா சந்திர பகவானுக்கு கொடுத்துட்டார். இவர் ஒரு நாள், அந்த ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்னு வாங்க, மொத்தத்தில் 90 நாள் எல்லா மனைவியோட சந்தோஷமாக இருந்தார். அதுக்கப்புறம் ரோகிணி இடத்தில் மட்டும் அதிக அன்பை செலுத்தினார். மற்ற பெண்களை எல்லாம் கண்டுக்கவே இல்லை. இதை பார்த்த அடுத்த வினாடி அந்த பெண்கள் தந்தை இடத்துல போய் சொல்கிறாங்க, அப்பா ஒருவனுக்கு ஒருத்தியாக எங்களுக்கு திருமணம் செய்து கொடுத்திருந்தா எங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லையே, நாங்கள்லாம் ஒட்டு போட்ட புடவையை கட்டி கொண்டிருக்கிறோம், ஒருத்தியை மட்டும் அவர் என்ன பண்ணுறார், பீச்சு, பார்க்கு, யாகத்திற்கு, கல்யாணத்திற்கு, கிரகப்பிரவேசத்திற்கு எங்கே போனாலும் ரோகிணி தான். இந்த 26 பெண்கள் தட்சனிடத்தில் போய் சொன்ன பொழுது நான் கூப்பிட்டு விசாரணை பண்ணுறேன்னு கூப்பிட்டார். சந்திர பகவான் அங்கே போனார். மாமா கூப்பிட்டீங்களான்னார். எங்கே ஒருத்தி தான் வந்துக்கிறா, மற்ற 26 பேர் எங்கே போயிருக்கா, ஊட்டி, சிம்லா, கொடைக்கானலுக்கு போய்க்கிறாங்கன்ட்டார். பாவி, எங்கிட்டயே போய் சொல்கிறியா? அந்த பெண்களை வர வைத்தார், நிற்க வைச்சார். கல்யாணம் ஆகி 3 மாதத்தில் கொடுத்த புடவையை தான் கட்டின்னு இருக்காங்க. 27 ஒட்டு போட்டு கட்டின்னு இருக்கா ஒவ்வொரு அம்மையாரும். இதை பார்த்த அடுத்த வினாடி சொன்னார், என் பெண்களை சமமாக நடத்து என்று சொல்லி தானே உனக்கு கல்யாணம் செய்து கொடுத்தேன், இப்படி பண்ணி வச்சிருக்கிறியே என்னன்னார். மாமா நான் நல்லா தான் பார்த்துக்கிட்டேன், அவர்கள் தான் குறை சொல்கிறாங்கன்னார். என்னிடத்திலே பொய் சொல்கிறியான்னு சொல்லி நாளொன்றுக்கு தேய்ந்து ஓய்ந்து ஒளிந்து மறைந்து போக கடவதுன்னு கொடுத்தார் சாபத்தை. அப்படி தேய ஆரம்பிச்ச சந்திர பகவான் இப்போ சிவபெருமான இடத்துல போய் அடைக்கலம் புகுகிறார். அதனால தான் சொன்னேன், சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பர் இங்கு யாவரும் இல்லை, புவனம் கடந்து பொன்னொலி மின்னும் தவன சடைமுடி தாமரையானே. சிவபெருமானுக்கு ஈடு இணையான தெய்வம் இல்லை. உடனே பார்த்தார் சிவபெருமான், சந்திரா என்ன இது கோலம்னார். சுவாமி, ரோகிணி இடத்துல கொஞ்சம் அன்பு செலுத்தினேன், அதனால் என்ன இப்படி சபிச்சுட்டார் மாமனார். சரி, நாளொன்றுக்கு தேய்ந்து ஓய்ந்து ஒளிந்து மறைந்து போக கடவது, அதை வரமாக கொடுத்தார். 15 நாள் தேய்பிரையாக இரு, 15 நாள் வளர்பிரையாக இரு. நாளொன்றுக்கு தேய்ந்து ஒரு நாள் மறைந்து. அமாவாசை அன்னைக்கு சந்திர பகவான் தெரிய மாட்டார். அமாவாசை அன்னைக்கு சந்திர பகவான் தெரிய மாட்டார். அப்போ அதற்கு பிறகு மறுபடியும் நான் கொடுக்கக்கூடிய வரத்தின் காரணமாக வளர்பிறையாக மாற கடவது அப்படின்னு கொடுத்தார். இப்போ 15 நாள் தேய்பிரை, 15 நாள் வளர்பிறை. இப்போ சந்திர பகவானுக்கு ஒரு சந்தேகம், சுவாமி அமாவாசை அன்னைக்கு மறைஞ்சிருக்கிற அன்னைக்கு எங்கள் மாமனார் என்னை போட்டு தள்ளிட்டா என்ன பண்ணுறது, கொன்று விட்டால் என்ன செய்வது, அன்னைக்கே இருந்திருக்கு பாருங்க. அப்போ தான் சொன்னார், நான் இருக்கின்ற வரைக்கும் நீ இருப்பாய், என்னை வணங்கக்கூடியவர்கள் உன்னையும் வணங்கட்டும். அப்போ தூக்கி அந்த பிறையை தூக்கி திருமுடியில் வச்சார். அதை நினைவுபடுத்தும் விதமாக இந்த பாடலில் முதல் பாடலில் சொல்கிறார், பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா, செஞ்சடாவி மேல் ஆற்றை பணியை இதழியை அம்பிளியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே. இல்லைன்னா நமக்கு அமாவாசை கிடையாது, வளர்பிறை கிடையாது, தேய்பிறை கிடையாது. இந்த சந்திர பகவான் என்று சொல்லக்கூடியவரை வைத்துதான் அனைத்தும் கொடுத்தார். அப்பேற்பட்ட கிருபாகரனுக்கு குமாரர் யாரான்னு கேட்ட இந்த முருகப்பெருமான். அப்போ அப்பாவே நம்மளுடைய பிறவி பெரும் கடலை நீந்துவதற்கு ஆறு வைத்திருக்கிறார்னா, பிள்ளையாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான், எல்லாரும் பழமொழி சொல்வோம் இல்லையா, தாய் 8 அடின்னா பிள்ளை 16 அடி, தாய் 10 அடி என்றால் பிள்ளை 20 அடி. அப்பாவே இவ்வளவு கருணை செய்கிறார்னா பிள்ளை எவ்வளவு கருணை செய்வார்னு யோசிக்கணும். அதைத்தான் இங்க முதல் பாடல்ல சொல்றார். அதுக்கு அடுத்து சொல்றார் பாருங்க, ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உனதால் சேர ஒட்டார் ஐவர். அப்போ பாருங்க, ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உனதால் சேர ஒட்டார் ஐவர். 5 பேர் இருக்காங்க. செய்வது
என் யான் சென்று தேவர் உய்ய சோரனை நிட்டூரனை சூரனை காருடல் சோரி கக்க கூற கட்டாரி இமைப்போதில் கொன்றவனே. அவர் சொல்லுகிற பொழுது சொல்றார், 5 பேர் நமக்கு உடம்புலையே இருக்காங்க. நம்மலாம் எதிரி எங்கேயோ இருக்காங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? எங்கேயும் இல்லை, இங்கேயே இருக்கான். எங்கே இருக்கு? நம்ம உடம்புலையே இருக்கு. மெய் வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய 5 புலன்கள். ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உனதால் சேர ஒட்டார் 5 பேர். இந்த 5 பேர் யாரு? கண்ணு முருகப்பெருமான பார்க்கணும்னு நினைக்குது. ஆனால் வர வழியில் எதெல்லாம் உண்பதற்கு வைத்திருக்கிறார்களோ அதையெல்லாம் இந்த கண்ணு பார்க்குது. சாப்பிடாம போய் முருகப்பெருமான் என்ன செய்ய போகிறார்? எந்த கடவுள் சொன்னாங்க சாப்பிடாம சாமி கும்பிட சொல்லி? நல்லா சாப்பிட்டுட்டு தான் சாமி கும்பிடணும். இந்த கண்ணு நினைக்குது. கண்ணு பார்த்த உடனே மனம் நினைக்கிறது. அதுக்கு அடுத்து என்ன சொல்லுது? இந்த வாய் சாப்பிட்டு தான் பார்க்கலாமேன்னு சாப்பிட சொல்லுது. அதை தான் இங்கே சொல்கிறார். ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உனதால் சேர ஒட்டார். கையில் ஒரே ஒரு கோயிலுக்கு போன கையில் ஒரு பூவாவது கொண்டு போகணும். அதை தான் இங்கே சொல்கிறார். உனது திருத்தால் என்று சொல்லக்கூடியதை வணங்குவதற்கு தடையாக இருக்கக்கூடியது வேற யாரும் இல்லை. மெய் வாய் கண் மூக்கு செவி, இந்த கை வணங்கணும்னு நினைக்கிற பொழுது நான் என்கின்ற அகந்தை வந்துடுதான். நாம் எல்லாம் முருகனை பார்க்கறதுக்கு கீவரிசையில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் நின்று இறைவனை பார்க்கறதுக்கு நிற்கிறோம். கண்ணு முன்னாடியே சூரபதமன், கண்ணு முன்னாடியே முருகப்பெருமான் நின்று காட்சி கொடுத்தார். சூரபதமன் சொல்கிறான், குழந்தை 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 நீ உங்கள் அம்மா கிட்ட போய் விளையாடு, உங்கள் அப்பா கிட்ட போய் விளையாடு. மனிதன் 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 என்று கெட்டு போனான் ராவணன். அதே மாதிரி எடையன் 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 என்று கெட்டுப்போனா துரியோதனன். சூரபதமன் குழந்தை 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 என்று கெட்டுப்போனான். கடவுளை நேரில் கண்டும் கூட அந்த கடவுளை வணங்கக்கூடிய பாக்கியம் செய்யலை இவர்கள் எல்லாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுளை வணங்கணுமா, அதுக்கு கொடுத்தது தான் அந்த 2 கை. நாம் எல்லாம் ஒன்று சாப்பிட்றதுக்கு இன்னொன்று அலம்புறதுக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இதெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்காங்க? ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் அதாவது மலரிட்டு உனதால் சேர ஒட்டார் 5 பேர். அப்போது திருவடியில் ஒரு பூவையாவது போடணும். முருகப்பெருமான் படம் இருக்குது, திருச்செந்தூர் முருகப்பெருமான் படம் இருக்குது வீட்டில். ஒரு செவ்வாய்க்கிழமையில் வெள்ளிக்கிழமையில் ஒரே ஒரு விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் இல்லை ஒரு ரோஜா, இதில் ஏதாவது ஒன்று அந்த முருகப்பெருமானுடைய திருவடியில் போட்டு அந்த முருகப்பெருமானை வணங்கினோமே ஆனால் நம் வினை என்று சொல்லக்கூடியது வேரோடு அறுத்தெறிவார். அதை தான் இங்கே சொல்கிறார். அப்போது சேர விடாமல் தடுப்பது எது அப்படின்னா இந்த மெய் வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய 5 புலன்கள் நம்மை தடுக்கின்றது. அதை இந்த பாட்டில் சொல்கிறார். அதே மாதிரி தேரணி இட்டு புறம் எரித்தான் மகன் செங்கையில் வேல் கூரணி இட்டு அணுவாகி கிரவஞ்சம் குலைந்து அறக்கரை நேரணி இட்டு வளைத்த கடகம் தெளிந்து சூர் பேரணி கெட்டது தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே. முருகப்பெருமான் கையில் வேலாயுதத்தை எடுத்த ஒரு காரணத்தினால் தேவேந்திர லோகம் என்று சொல்லக்கூடிய இந்திர லோகம் பிழைத்ததற்கு முழுக்க முழுக்க காரணம் யாரு? முருகப்பெருமான். இந்த 33 கோடி தேவர்கள் பிழைத்ததற்கு என்னடா காரணம்னா முழுக்க 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 முருகப்பெருமான். 33 கோடி தேவர்கள் 1008 அண்டங்களையும் 108 யுகமாக ஆட்சி செய்தான் சூரபதுமன். அப்படி ஆட்சி செய்த சூரபதுமனை இந்த வேலாயுதம் என்று சொல்லக்கூடிய ஆயுதம் முருகப்பெருமான் கையில் எடுத்ததனாலே
தேவேந்திர லோகம் பிழைத்தது. இல்லைன்னா தேவேந்திர லோகம் பிழைப்பதற்கு வாய்ப்பே இல்லாமல் போயிருக்கும். அப்போ முடிஞ்ச வரைக்கும் தேவேந்திர லோகம் என்று பிழைத்ததுவே 33 கோடி தேவர்கள். ஏன்னா அவங்க செய்த வேலை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. தேவேந்திர லோகம் பிழைத்ததுவேன்னா சாதாரணமாக பிழைக்கலை. இவர்கள் 1 வருஷம் 2 வருஷம் துன்பப்பட்டிருக்கிறார்களா அப்படின்னா இல்லை. எத்தனை ஆண்டு காலம் துன்பப்பட்டார்களாம்? 1008 அண்டத்தை 108 யுகம், ஒரு யுகத்திற்கு 60,000 ஆண்டு காலம்னு சொல்லப்படுது. 60 லட்சம் ஆண்டு காலத்துக்கு மேலே துன்பப்பட்டிருக்கிறாங்க. அப்போ அவ்வளவு துன்பத்தை இவர்கள் அனுபவித்த காரணத்தினால், சாதாரண துன்பம் நினைக்கிறீங்களா? அதுவும் கிடையாது. இந்திரனுக்கு வேலை என்ன தெரியுமா? தினமும் கடலுக்கு போய் இறைவனை பூஜிக்கக்கூடிய மலர்களை சுமக்கக்கூடியவன் இந்திரன். 33 கோடி தேவர்களுக்கு தலைவன். தங்க தாமரை வைத்து தினமும் இறைவனை பூஜிக்கக்கூடியவன். ஆனால் அவன் மீன் கூடையை சுமந்தான். நாற்றம் பிடித்த மீன் கூடையை சுமக்கிறார்கள். சரி, அவருக்கு தான் அப்படின்னா சூரிய பகவான் சித்திரை வைகாசி ஆனி ஆடி இந்த மாசத்துல எல்லாம் உதிக்கிறதுக்கே பயப்படுவார. ஊட்டி சிம்லா கொடைக்கானல் மாதிரி இருக்கணும்னு சொல்லுவானா சூரபதுமன். சந்திர பகவான் முழு பௌர்ணமியாக இருந்தவர் தேய்பிறை வளர்பிறையாக இருந்ததனால பௌர்ணமி நிலவு அன்றைய தினத்தில் மட்டும் சூரபதுமன் முன்னாடி போய் கை கட்டி நிற்பார். அவர்கள் பிள்ளைகளுக்கு பால் மாதிரி கையில் தூக்கி கொடுப்பானா சூரபதுமன். பிள்ளைகளே இந்தாங்க, இந்த சந்திர பகவானை வச்சு நீங்கள் ஃபுட்பால் விளையாடுங்கோம்பாரு. அப்போ யோசித்து பாருங்க சந்திர பகவானுடைய நிலை என்னன்னு. யமதர்மராஜாவுக்கு வேலை என்ன தெரியுமா? 1 மணி அடித்தா 1 மணி அடிக்கணும், 2 மணி அடித்தா 2 மணி அடிக்கணும், 3 மணி அடித்தா 3 மணி அடிக்கணும். காலம் காட்டக்கூடிய மணி அடிக்கக்கூடிய வேலையை செய்தான் யமதர்மராஜா. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை கொடுத்தா. பிரம்மாவுக்கு என்ன வேலை? வீடு வீடாக போய் பேப்பர் படித்து பஞ்சாங்கம் பார்த்து சொல்லணும். இன்றைக்கி என்ன நாள், இன்றைக்கி ராவு காலம் எத்தனை மணிக்கு, யமகண்டம் எத்தனை மணிக்கு, குளிகை எத்தனை மணிக்கு, அதே மாதிரி இன்றைய தினம் என்ன திதி, இதெல்லாம் பார்த்து சொல்ல வேண்டிய வேலை படைக்கக்கூடிய பிரம்மாவுக்கு. இதை விட இன்னொரு படி மேலே போய் நாராயணருக்கு என்ன வேலை, வரம் கொடுக்கக்கூடிய வரதராஜருக்கு என்ன வேலைன்னா வீடு விடா போய் சார் வரம் வேணுமா, சார் வரம் வேணுமா, சாயங்காலத்துக்கு வாய்யா, சார் வரம் வேணுமா, நாளைக்கு வாய்யா. யாருக்கு? 8 லட்சுமி வீட்டுக்காரு. நாமெல்லாம் 1 லட்சுமி இல்லாமையே கஷ்டப்பட்டுருக்கோம், தனலட்சுமி இல்லாமல். 8 லட்சுமி வீட்டுக்காருக்கு வேலை என்ன? வீடு விடா போய் வரம் கொடுக்கணும். யோசித்து பாருங்க. ஒரு நாள்னா சரி, 108 யுகம் இந்த வேலை தான் செய்தார்கள். அதில் இருந்து மாற்றி அமைத்த ஒரு பெருமான் முருகப்பெருமான். அதனால தான் சொல்றார், தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே, பேரணி கெட்டது தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி அப்போ தேவேந்திர லோகம் பிழைத்ததற்கு காரணம் யாரு? முருகப்பெருமான். அப்போ முருகப்பெருமான் இல்லைன்னா தேவேந்திர லோகம் பிழைத்திருக்குமான? பிழைத்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. தாவடி ஓட்டும் மயிலும் தேவர் தலையிலும் என் பாவடி ஏட்டிலும் பற்றதன்றோ படி மா வழிபாள் மூவடி கேட்டு அன்று மூதண்டே கூட முகடு முட்டே சேவடி நீட்டும் பெருமான் மருகன் சிற்றடியே. தாவடி ஓட்டும் மயிலும் தேவர் தலையிலும் என்னுடைய பாவடி என்று சொல்லக்கூடிய அருணகிரி பெருமான் சொல்றார். முருகப்பெருமானுடைய திருவடி எங்கெங்கெல்லாம் பட்டுச்சின்னு சொல்றார். தாவடி ஓட்டும் மயில், மயில் மேலே ஏறியதுனால முருகப்பெருமானுடைய திருவடி பட்ட இடம். தேவர் தலையிலும், ஏன்னா அவங்க சிரம் தாழ்த்தி முருகனை வணங்கிய பொழுது அப்போ சொல்றார், பயப்படாதீங்க நான் இருக்கேன்னு சொல்லி முருகப்பெருமான் தேவர்கள் தலையில திருவடியை வச்சாராம். அதுக்கடுத்து எங்கன்னா பாவடி ஏட்டிலும், இந்த திருப்புகள்ல இந்த கந்தர் அலங்காரத்திலே கந்தர் அனுபூதியிலே மயில் விருத்தத்தில் வேல் விருத்தத்தில் முருகப்பெருமானுடைய திருவடி இருக்கான்.
அப்பேற்பட்ட பாவடி ஏட்டிலும் பட்டது அன்றோ படி மாவடிபால். இந்த மகாபலி சக்கரவர்த்தி இடத்துல போய் 3 அடி மண் தானம் கேட்டாராம். யாரு? திருமாலாக இருக்கக்கூடிய பெருமாள். அதை இங்க நினைவுபடுத்தும் விதமாக அருணகிரி பெருமானை போன்று சைவத்தையும் வைணவத்தையும் ஒன்றுபடுத்தியவர்கள் உலகத்தில் வேற யாருமே இருக்க முடியாது. ஏன்னா ஒரு காலத்தில் அருணகிரி பெருமான் வாழ்ந்த காலத்தில் சைவம் வைணவம் இரண்டும் பிரிஞ்சிருந்துதான். அதனால தான் எல்லா பாட்டிலையும் கடைசியாக முடிக்கிற பொழுது திருப்புகள் அனைத்துமே பெருமாளே பெருமாளே பெருமாளேன்னு வரும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, பெருமாளையும் நாராயணரையும் நம்ம பக்கம் இழுக்கணுன்ற ஒரு காரணம். இதே கந்தர் அலங்காரத்தில் சொல்லியிருப்பார், மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தெய்வத்தை மேதினியில் சேலார் வயல் பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொலை 4000 கண் படைத்தலனே அந்த நான்முகனே. மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தெய்வத்தை மேதினியில் சேலார் வயல் பொழில் செங்கோடனை, திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பார்ப்பதற்கு இந்த பிரம்மா 2 கண்ணு வச்சிருக்கானே, 4000 கண் படைத்தலனே அந்த நான்முகனேம்பார். ஏன் இதை சொல்றாருன்னா, நாராயணருக்கு மாப்பிள்ளைன்னு சொல்றார். சைவத்தையும் வைணவத்தையும் ஒன்று சேர்க்கிறார். இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், படி மா வழிபால். இந்த மகாபலி சக்கரவர்த்தி ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு சக்கரவர்த்தி. அது மட்டும் இல்லை, இந்த சைவத்திற்கும் வைணவத்திற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. சைவத்தில் ஆக்கம் உண்டு, அழித்தல் கிடையாது. ராமபெருமான் ராவணனை அழித்தார். அதே மாதிரி பகவான் எம்பெருமான் கம்சனை அழித்தார், சிசுபாலனை அழித்தார். அதே மாதிரி கௌரவர்கள் என்று சொல்லக்கூடிய துரியோதனாதியர்களை அழிப்பதற்கு காரணகர்த்தாவாக இருந்தார், பார்த்தனுக்கு சாரதியாக இருந்தார். ஆனால் இந்த சைவத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா எந்த அசுரர்களும் அழிந்திருக்க மாட்டார்கள். அனலாசுரன் என்று ஒரு அசுரன் இருந்தான். அந்த அசுரனை அழிப்பதற்கு விநாயக பெருமானை அனுப்பி வைத்தார் சிவபெருமான். அவனை கையில் ஏந்தி வாயில போட்டுக்கிட்டார். அந்த அனலினுடைய வெப்பம்தான் நம்ம வயிற்றில் இன்றைய தினம் வரைக்கும் ஜீரணம் என்று ஒன்றை செய்து கொண்டிருக்கிறது. அவனும் இன்னைக்கு வரைக்கும் இருக்கான் நம்ம உடம்புல, அவனுக்கு அழிவே கிடையாது. அதே மாதிரி மூசிக வாகனமாக இன்னைய வரைக்கும் ஒருத்தரை வச்சுருக்கார். அதே மாதிரி முருகப்பெருமானை எதிர்த்து யுத்தம் செய்த சூரபதமன் சேவலாகவும் மயிலாகவும் இருக்கின்றான். அதே மாதிரி சிங்கமுகாசூரன் அம்பாளுக்கு சிம்ம வாகனமாக இருக்கின்றான். தாரகாசூரன் ஐராவதம் என்கின்ற யானையாக இருக்கின்றான். ஐயனாருக்கு, ஐயப்பனுக்கும் யானை வாகனம் என்று சொல்லக்கூடியதாக இருக்கின்றார். முருகப்பெருமானுக்கும் யானை வாகனம் என்று ஒன்று இருக்கின்றது. அப்போ இவர்கள் யாருமே அழியாமல் இருக்கிறார்கள். அதனால இங்கு சொல்லுகிற பொழுது சொல்றார், இந்த மகாபலி சக்கரவர்த்தி இடத்துல போய் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, ஒரு வரியில சொல்லி முடிச்சிட்டார். மிகப்பெரிய புராணம். அந்த புராணத்தை ஒரே வரியில சொல்றார். தாவடி ஓட்டும் மயிலிலும் தேவர் தலையிலும் என் பாவடி ஏட்டிலும் பற்றது அன்றோ படி மா வழிபால் மூவடி கேட்ட. 3 அடி கேட்டார். யாரு? நாராயணர். இந்த மகாபலி சக்கரவர்த்தின்னு சொல்லக்கூடியவர் இன்னைய வரைக்கும் அழியவில்லை. அதனால தான் அழியாதவரை தூக்கி இங்க போட்டார். ஏன்னா இன்னைக்கும் மகாபலி சக்கரவர்த்தி இந்த ஓணம் பண்டிகை என்று சொல்லக்கூடிய பண்டிகை கொண்டாடக்கூடிய அன்றைய தினத்தில் வாட்ச்மேனாக இருக்கின்றாரா நாராயணர். அவர் கொடைபிடிக்க ஒரு நாள் ஓணம் பண்டிகை அன்றைய தினத்தில் கேரளாவில் இன்றைய தினம் வரைக்கும் மகாபலி சக்கரவர்த்திக்கு கொடை பிடிச்சிட்டு நாராயணர் வருவார். அந்த மகாபலி சக்கரவர்த்தியை மட்டும் அழிக்கலை. அதனால தான் அருணகிரி பெருமான் இங்கே அவரை போடுறார். அந்த ஏன் மகாபலி சக்கரவர்த்தி அழியாமல் இருக்கிறார், அதுக்கு மெயின் காரணம் யாருன்னா நம்ம சிவபெருமான். முன் ஜென்மத்தில் சிவாலயத்தில் அவர் எலியாய் இருந்தார்.
சிவன் கோயிலில் ஒரு எலி ஒரு பூனை. இந்த பூனை சொல்லுது, என்னைக்காவது நீ எனக்கு சாப்பாடாவ. இந்த எலி சொல்லுது, இந்த சிவபெருமான் இருக்கின்ற வரைக்கும் நீ என்னை சாப்பிட முடியாது. இப்படியே சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் தப்பிச்சு சிவபெருமானுக்கு அடியில் ஒரு பொந்து இருக்கும், அந்த பொந்துக்குள்ளே போய் இந்த எலி மறைஞ்சுக்கும். இந்த பூனை ஏமாந்து போகும். அன்றைய தினம் சிவராத்திரி, சமீபத்தில் தான் சிவராத்திரி முடிஞ்சது. அன்றைய தினம் சிவராத்திரி எல்லா பக்தர்களும் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயை ஊற்றி விளக்கேற்றி வைத்திருக்கிறார்கள். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. அப்பேற்பட்ட சிவாலயத்தில் அணையும் தருவாயில் இருக்கின்றது திரி. அந்த திரியை சற்று இந்த வலம் வந்துட்டு இருக்கு. பூனை துரத்தி கொண்டிருக்கிறது. எங்கே நம்மளை பிடிச்சி சாப்பிட்டுடுமோன்ற எண்ணத்தில் பயந்து நடுங்கி போய் எலி ஓடிட்டு இருக்கு. இத்தனை நாள் நம்மை காப்பாற்றியவர் சிவபெருமான் ஆயிற்றே, அவருடைய ஆலயம் இருளில் மூழ்கிவிடக்கூடாதுன்னு பூனை பிடிச்சி நம்மை தின்று விட்டாலும் பரவாயில்லை, கொன்று விட்டாலும் பரவாயில்லைன்னு அணையும் தருவாயில் இருந்த அந்த திரியை கொஞ்சம் அப்படி தூண்டி விட்டது. இந்த பூனை வந்து பிடிச்சிக்கிச்சு, சாப்பிட்டுட்டது. அன்றோடு ஆயுள் முடிஞ்சு போச்சு அந்த எலிக்கு. சிவபெருமான் பார்த்தார், என்னை நம்பி இருந்த ஜீவன், எல்லா ஜீவனுக்கும் அம்மை அப்பர். அவர் பார்த்தார், என்னை நம்பி இருந்த ஜீவன் ஆயிற்ற, இந்த ஜீவனை அழிக்கலாமா? அதுவும் என் கண்ணு முன்னாடியே இந்த ஜீவன் எனக்காக, என்னுடைய கோயில் இருண்டு போகக்கூடாதே என்பதற்காக இந்த ஜீவன் இறந்து விட்டதேன்னு நினைத்து அவர் சொன்னார், நீ 3 உலகத்துக்கு சக்கரவர்த்தியா இருப்போ. அவர் தான் வேற யாரும் இல்லை, மகாபலி சக்கரவர்த்தி. சிவன் கோயில் ஆலயத்தில் அணையும் தருவாயில் இருந்த திரியை தூண்டிவிட்டதின் பலனாக இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம். 3 உலகத்திற்கு சக்கரவர்த்தியாரு, சிரஞ்சீவியாயிரு, உன்னை யாரும் அழிக்க முடியாது. அவரிடத்துல போய் இவர் கேட்டார், 3 அடி மண்ணு கொடுன்னு. அதை இங்க நினைவுபடுத்தும் விதமாக சொல்றார். முதல் அடி பூமியை இழந்தார், 2வது அடி ஆகாயத்தை இழந்தார், 3வது அடி அவன் பக்தன், அவன் அடிச்சொல்ல தலைமையில வச்சு பாதாள உலகத்தில் வைத்து விட்டார். மகாபலி சக்கரவர்த்திக்கு மட்டும் அழிவு கிடையாது, இன்னைக்கு வரைக்கும் அவர் உயிரோடு இருக்கார். பாதாள உலகத்தில் நாராயணர் வாட்சிமேனா இருக்கார். அதனால தான் இந்த இடத்தில் நினைவுபடுத்தும் விதமாக அருணகிரி பெருமான் இந்த பாட்டில் அதை போடுறார். அப்பேற்பட்ட நாராயணருக்கு மாப்பிள்ளைன்றார். என்ன, சிவபெருமான் கொடுத்த வரத்தை நாராயணர் அழிக்கல. அந்த மகாபலி சக்கரவர்த்தியை இன்றைய தினம் வரைக்கும் உயிருடன் வைத்திருக்கிறார். ராவணனை அழித்த கடவுள், கம்சனை அழித்த கடவுள், ராவணனை மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் சிசுபாலனை அழித்த கடவுள், இரண்யன் இரண்யாட்சனை அழித்த கடவுள், மகாபலி சக்கரவர்த்தியை மட்டும் அழிக்கல. ஏன்? சிவபெருமான் கொடுத்த வரம். அதனால உங்க மாமனார் உங்க அப்பா கொடுத்த வரத்தின் காரணமாக அந்த மகாபலி சக்கரவர்த்தியை அழிக்காமல் அந்த மகாபலி சக்கரவர்த்திக்கு வாட்ச்மேன் வேலை செய்து கொண்டிருக்கிறார்னா கருணை கடவுள் அல்லவா? அப்போ அப்பாவே இவ்வளவு கருணை பண்ணியிருக்கார். மாமனாராக இருக்கக்கூடிய தாய் மாமன் நாராயணர் இல்லையா, அவரும் அவ்வளவு கருணை பண்ணியிருக்கார். முருகா, என்னுடைய பாவடி ஏடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஏட்டில் பட்டதன்றோ. உங்க யாரு? நாராயணர் மகாபலி சக்கரவர்த்தியினுடைய தலையில திருவடியை வச்சார். ஆனால் நான் எழுதக்கூடிய பா ஏட்டில் என்று சொல்லக்கூடிய ஏட்டில் நீ திருவடி வைக்கிறாய். உன் கருணையை நான் என்னன்னு சொல்றது? அருணகிரி பெருமான் சொல்றார். அதனால தான் தாவடி ஓட்டும் மயிலிலும் தேவர் தலையிலும் என் பாவடி ஏட்டிலும் பட்டதன்றோ. படி மா வழிபால் மூவடி கேட்டு அன்று மூதண்டே கூட முகடு முட்டே சேவடி நீட்டும் பெருமான் மருகன் சிற்றடியேன்னார். அப்பேற்பட்ட ஒரு சிற்றடி யாருது? இந்த முருகப்பெருமானுடைய சிற்றடி. அவர் இந்த திருவடியை அப்படி கெட்டியாக பிடிச்சிக்கணுமா. ஏன்னா நம்ம பழமொழியே சொல்லுவோம், அடி உதவுவது போல அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்கம்போம். ஆனால் அது என்ன அடின்னா, நிறைய பேர் நம்ம அடிக்கிறதுன்னு நினச்சின்னு இருக்கோம்.
ஆனால் அதெல்லாம் அர்த்தம் என்னதான்? திருவடி. அதனால தான் மாணிக்க வாசக பெருமான் திருவடியை திருப்பி 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 சொல்லியிருப்பார். எங்க? ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, நேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தேன் என்ற நிபலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி, திருப்பி திருப்பி சொல்லியிருப்பார். அதுக்கு என்ன காரணம்ன்றீங்க? இந்த திருவடியை நீ கெட்டியா பிடிச்சிக்கிட்டீங்கன்னா அந்த திருவடி உதவுவது போல பெற்ற தாய் தன்னை மக மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், நற்றவத்துர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. எல்லாரும் வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரைக்கும் ஒருத்தரும் வரமாட்டார். ஆனால் சிவபெருமான் வருவார். எங்க? எல்லா சுடுகாட்டிலையும் பார்த்தீங்கன்னா சுடலை ஆண்டி என்கின்ற நாமத்தோடு சிவபெருமான் இருப்பார். எல்லா சுடுகாட்டிலையும் என் குழந்தை பயந்தரக்கூடாதேன்னு நினச்சி அங்கே சுடுகாட்டிலே சுடலை ஆண்டி. இன்றைக்கும் இந்த நம்ம திருநெல்வேலி, திருச்செந்தூர், அதுக்கப்புறம் மதுரை இந்த பக்கம் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய பேருக்கு சுடலை ஆண்டி என்கின்ற பேர் வச்சுருப்பாங்க, சுடலைன்னு பேர் வச்சுருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்? சிவபெருமானுடைய பேர் தான் அந்த பேர். அப்போது அப்பேற்பட்ட ஒரு பெருமானுடைய குமாரர் யாரு? இந்த முருகப்பெருமான். அதை தான் சொல்றார். அப்போ அந்த திருவடியை கெட்டியா பிடிச்சிக்கணும்ன்றார். அடுத்து சொல்றார் பாருங்க, வையர் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி வரிஞர்க்கு என்றும் நொய்யில் பிளவல வேணும் பகிர்மிங்கள் நுங்கட்கு இங்கன் வையருக்கு ஒதுங்கும் உதவா உடம்பின் வெறு நிழல் போல் கையில் பொருளும் உதவாது காணும் கடைவலிக்கே. பட்டினத்தார் சொல்வார், காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவலிக்கே. காது அருந்து போன ஊசி கூட 9 கோடி ரூபாய் சொத்தை தூக்கி தெருவில் போட்டு போனே பட்டினத்தார் சொல்வார், வாளால் மகவு அறிந்து ஊட்டவல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூலால் இளமை துறக்கவல்லேன் அல்லேன், பக்தி செய்து நாளாரில் கண்ணெடுத்து அப்பவல்லேன் அல்லேன், இனி நான் சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கே அப்படின்னு சொல்வார். பக்தி செய்யறதுல பல வகை இருக்கு. அந்த பக்தியிலே எல்லாரும் பட்டினத்தார் 9 கோடி ரூபாய் சொத்து தூக்கி தெருவில் போட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் சாதாரணம்ன்றார். அவர் சொல்லும்போது சொன்னார், ஒரு பெத்த பிள்ளைய அரிஞ்சி சமைச்சு ஒரு அடியார் கேட்டார்னு கொடுத்தார் சிறுதொண்ட நாயனார். கல்யாணம் ஆகி 3வது நாளே மனைவி சொன்னா, திருநீலகண்டத்தின் மீது ஆணை எம்மை தீண்டுவராயின் அப்படின்னா. 18 வயசுலிருந்து 80 வயசு வரைக்கும் ஒரே பாயில படுத்து உறங்கி கொண்டிருந்த திருநீலகண்ட நாயனார் தன் மனைவியை தீண்டவில்லை. பக்தினா இப்படி இல்லை இருக்கணும் பக்தி. அடுத்து சொல்றார், பக்தி செய்து நாளாரில் கண்ணெடுத்து அப்பவல்லேன் அல்லேன். தின்னனார் என்கின்ற பெயரோடு பன்றி கரியை படைத்து தன் கண்ணையே இறைவனுக்காக தானம் கொடுத்தான் 6 நாள்ல. பக்தின்னா இதல்லவா பக்தி? நான் என்னையா சம்பாதிச்ச 9 கோடி ரூபாய் சொத்தை தானே தூக்கி தெருவில் போட்டேன். யார் சொல்றது? பட்டினத்தார் சொல்றார். அது மாதிரி இங்க சொல்றார், வையர் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி. ஒரு தானம் செய்தா முருகான்னு சொல்லி வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது. கர்ணன் அப்படிதான் தானம் செய்தான். ஆனால் இப்பெல்லாம் அதுக்கு அர்த்தத்தையே நம்ம வேற மாதிரி புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். தனக்கு மிஞ்சியது தான் தானமும் தர்மமும். நம்மளே சம்பாரிச்சு 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 நிறைய பேர் 7 தலைமுறைக்கு இல்லை 70 தலைமுறைக்கு சேர்த்து வச்சுட்டு இருக்கா. ஐயா இங்கே போடுற வழக்கம் இல்லை போ அப்படிதான் சொல்லின்னு இருக்கோம் நிறைய பேர். அப்போனா என்ன பண்ணணுமா? முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்லி வையர் கதிர் வடிவோலோனை வாழ்த்தி வரிஞர்க்கு என்றும் நொய்யில் பிளவல வேணும். இந்த அரிசியை 4 உடைச்சா நொய்யாகும். அந்த நொய்யில பிளவல வேணும் பகிர்மிங்கள் அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அரிசியை 4 உடைச்சா நொய்யாகுது. அந்த நொய்யிலே சிறிதளவாவது எறும்பு புற்றுக்காவது போடுங்கோன்றார். திருமூலர் ஒரு பாட்டில் சொல்வார், யாவர்க்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசிவிற்கு ஒரு வாய்வுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பேசுகிற பொழுது இன்னுரை தானேம்பார். யாவர்க்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை. எல்லா கடவுளுக்கும் தெரியும்
ஆனால் நம்ம முருகப்பெருமானுக்கும் பிள்ளையாருக்கு மட்டும் இலை என்னன்னு தெரியாது நிறைய பேர். முருகப்பெருமானுக்கு பச்சை சாற்றுதல் என்கின்ற ஒரு வழிபாடு இருக்குது. அதில் இந்த தவனமும் மறிக்கொழுந்தும் மட்டும் சாத்துவாங்க. முருகப்பெருமானுக்கு அந்த வாசனை உள்ள இலை, அதனால் அர்ச்சனை பண்ணால் முருகப்பெருமான் அவ்வளவு சந்தோஷப்படுவார். அதே மாதிரி பிள்ளையாருக்கு வன்னிய இலை, அந்த வன்னிய இலையை ஒரு இனுக்கு அப்படி மேலே வச்சுட்டா பிள்ளையாருக்கு அவ்வளவு சந்தோஷம். மரத்தில் அரச மரம், ஆண்மரம், பெண்மரம், வேப்ப மரம், அர்த்தநாரீஸ்வர மரம் என்று சொல்லக்கூடிய சிவன் பாதி காளி பாதி, அதுதான் வன்னிய மரம். அந்த மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இனுக்கு இலையை எடுத்து வச்சுட்டா வன்னிய மரத்து பிள்ளையாருக்கு இரட்டிப்பு பலன். வன்னிய மரத்து பிள்ளையாரை வணங்கினா 2 மடங்கு பலன் கிடைக்கும். அதே மாதிரி சிவ பார்வதி பிள்ளையார் 3 பேருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அது மாதிரி இங்கு சொல்லுகிற பொழுது இறைவனுக்கு ஒரு இலை, யாவர்க்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாய்வுரை. ஒரு கட்டு அகத்திக்கரையை வாங்கி பசுமாட்டுக்கு கொடுக்கணும் முடிஞ்ச வரைக்கும். அது அமாவாசையில் தான் கொடுக்கணுமா, எப்போ வேணாலும் கொடுக்கலாம். இறந்தவர்களுக்கு திதி கொடுக்க முடியாதவர்கள் ஒரு கட்ட அமாவாசை அன்றைய தினத்தில் ஒரு கட்ட அகத்திக்கரையை பசுமாட்டுக்கு வாங்கி கொடுக்கணும். திதி கொடுத்த புண்ணியம் ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு போட்ட புண்ணியம் வந்துடும். அது மாதிரி இங்கே சொல்லுகிற பொழுது சொல்கிறார், வையிர் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி வரிஞர்க்கு என்றும் நொய்யில் பிளவள வேணும் பகிர்மிங்கள் நுங்கட்கு இங்கன் வெய்யிற்கு ஒதுங்கும் உதவா வெறும் உடம்பின் நிழல் போல் கையில் பொருளும் உதவாது காணும் கடைவலிக்கே. இந்த சில பெண்கள் சில ஆண்கள் எவ்வளவு சொத்து வச்சுருக்கீங்கன்னா, ஒரு சில பேட்டி எடுக்கிறப்ப சொல்கிறாங்க, 5000 புடவை வச்சுருக்கேன்றா ஒரு அம்மா, கட்டாததே. ஆனால் யாருக்காவது கொடுப்பியான்னா கொடுக்க மாட்டேன்றா. பிறந்த பொழுது கொண்டு வந்தது ஒன்றும் கிடையாது, கொண்டு போகிறதும் ஒன்றும் கிடையாது. இந்த இடை நடுவே தான் இந்த செல்வங்கள் எல்லாமே. அரை நான் கயிறு என்று சொல்லக்கூடிய இடுப்பில் இருக்கக்கூடிய அண்ணா கயிறுன்னு சொல்லுவோமே, அந்த அரை நான் கயிறை கூட வெட்டியா அங்கேருந்து கட் பண்ணி எடுத்துடுவார். நம்ம மேலே போட போகிறது 1 கோடி, ஒன்று பிறந்த கோடி இல்லைன்னா புகுந்த கோடி, இதை தவிர வேற ஒன்றும் கொண்டு போக மாட்டோம். மனிதர்களுடைய மானம் காப்பாற்றப்படுவதற்காக அதை போட்டு அனுப்புகிறாங்க, அவ்வளவுதான் விஷயம். ஆனால் தானம் கொடுக்கணுன்றார். வையிர் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி என்றும் நொய்யில் பிளவள வேணும் பகிர்மிங்கள். அரிசி நொய்யில் ஒரு சிறு துளி எறும்பு புத்துக்காவது போடுங்கோன்றார். அது என்ன எறும்பு புத்துக்கு? இந்த யமன் நம்மளை பற்றி கொண்டு முன்பே சொன்ன ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லல் பட இருந்தனே நின் பாதம் என்னும் வாசக்கமலம் தலைமேல் வழிய வைத்து ஆட்கொண்ட நேசத்தை என் சொல்வேன் ஈசர் பாதத்து நேரிடையே. அபிராமி பட்டர் சொல்றார், ஆசை கடலில் அகுப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லல் பட. அப்போ யமதர்மராஜா பாசக்கயிறை போட்டு இழுத்துட்டு போகும்போது எனக்கு 40 கோடி சொத்து இருக்கு என்னை விட்டுடுன்னு சொன்னாலும் விடமாட்டான். இல்லை 4 கிலோ தங்கம் வச்சுருக்கேன் என்னை விட்டுடுன்னு சொன்னாலும் விடமாட்டான். அதே மாதிரி 5000 புடவை வச்சுருக்கேன் விட்டுடுன்னு சொன்னாலும் விடமாட்டான். ஆனால் இந்த எறும்பு புத்துக்கு அந்த நொய்யில் பிளவள வேணும் பகிர்மெங்கள்னு சொன்னார் பாருங்க. அந்த எறும்பு புத்துக்கு ஒரு அரிசி போட்டிருந்தா அந்த எறும்பு யமதர்மராஜா இடத்தில் வாதாடி சொல்லுமாய், அவரை விட்டுடு என்ன பிடிச்சிக்கோன்னு. ஒரு எறும்பினுடைய உயிரை கூட பிடிக்காம தான் ஒரு உயிரை பிடித்து கொண்டு செல்ல வேண்டும் யமதர்மராஜாவினுடைய வேலை. அதனால தான் இங்கே சொல்றார், வையிர் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி என்றும் நொய்யில் பிளவள வேணும் பகிர்மெங்கள் நுங்கட்கு உதவா வெறும் உடம்பின் நிழல் போல் கையில் பொருளும் உதவாது காணும் கடைவலிக்க. எங்க கடைசி காலத்துக்கு இதெல்லாம் வராது. நாம செய்யக்கூடிய தானமும் தர்மமும் தான் வரும். அதனால தான் தனக்கு மிஞ்சியது தான் தானமும் தர்மமும்னு சொன்னாங்க. நம்ம செய்யக்கூடிய புண்ணிய செயல் தானமும் தர்மமும் நமக்கு மட்டுமே கடைசி காலத்தில் உதவும். அதனால தான் கர்ணன் கடைசியில் அந்த தான தர்மம், அர்ஜுனன் எவ்வளவு பானம் போட்டாலும் அவன் மேலே 1000 பூக்களாக விழுந்ததே தவிர பானம் அவன் உடம்பை தொலைக்கல. கடைசியா பகவான் பார்த்தார், நீ பண்ண புண்ணியத்தெல்லாம் எனக்கு கொடுறான்னார். அப்பதான் சொன்னான், யாம் செய் புண்ணியம் அனைத்தும் பெருகேன்னார்.
சரி உனக்கு இதெல்லாம் கொடுத்துட்டியே, உனக்கு ஏதாவது வரம் வேணுமான்னு கேட்கும் பொழுது கேட்டான் கர்ணன், இல்லை என்று சொல்லி கொண்டு வருகின்றவருக்கு இல்லேன்னு சொல்லாத இதயத்தை கொடு என்று மட்டும்தான் அவன் கேட்டானே தவிர செல்வத்தை கேட்கல. இல்லைன்னு சொல்லாத வார்த்தையை கொடு. அந்த பாட்டினுடைய அர்த்தம் தான் இந்த அர்த்தம். அப்பன்னா முடிஞ்ச வரைக்கும் நாமும் இருக்கின்றதை சில பேருக்காவது பகிர்ந்து கொடுத்து, இல்லாதவர்களுக்கு, கண்ணு தெரியாத, காது கேட்காத, உடல் ஊனமற்றவர்களுக்கு, சம்பாரிச்சு உண்ண முடியாத வயோதிகர் வயதானவர்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்மால ஈன்ற வரைக்கும் கொடுத்து உதவி செய்தோமே ஆனால் முருகப்பெருமான் அவர்களை தேடி வருவார் என்று இந்த பாடலில் சொல்லி இருக்கின்றார். நாளைய தினத்தில் காலை 11 மணிக்கு அடியேனுடைய சொற்பொழிவு இருக்கின்றது. அதே போல இந்த சொற்பொழிவை கேட்டது போலேயே அந்த சொற்பொழிவும் கேட்டு மகிழ்ச்சி பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு, இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வாழ்நாள் அடைவர் வறுமையுளார் நன்மனை மக்கள் பொன் பூண் ஆள் இடம் புகழ் போதம் பெறுவ பின்மையொன்றும் காணா நின்னாமம் கருதுகின்றோம் ஒற்றை கண்முதல் பார் மானார்வ உற்ற மயிலே வடிவுடை மாணிக்கமே என்று சொல்லி 16 வகையான செல்வமும் பெற்று நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற வேண்டும் என்று சொல்லி வேண்டி பிரார்த்தித்து கொண்டு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.